ஒரு பீஸ்ஃபுல்லான டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறோமோ அந்த பொறுத்து தான் அந்த நாளே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த கயித்துக்கட்டில் போட்டு பார்த்திங்கன்னா, இந்த காய்கறிலாம் ரெடி பண்ணிவிட்டு போய் சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட பச்சையாகவே பூசணிக்காயை நான் காலி பண்ணிடுறேன்னு சாப்பிட்ருக்கான் பாருங்கள். அவனுக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு. இப்போ குட்டி தங்கமும் பார்த்திங்கன்னா பூசணிக்காயெலாம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வந்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பூசணிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதா, புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து புளியில் வந்து ஊற வச்சு ஒரு காயை வேக வச்சு நம்ம சாப்பிட்றப்ப அதோட ஹெல்த் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குது. முலாம்பழ ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வச்சு விட்டு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் ஒன்றும் கட் பண்ணலை. அதனால் வந்து சிம்பிளாக வந்து செவ்வாழை மட்டும் வச்சு விட்டாச்சு. இந்த கோழிங்கெல்லாம் ஒரு சவுண்டு தெரியாமல் ஏதாவது நம்ம அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சவுண்டு விட்டோம் அப்படின்னா எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. அதை பார்த்தா குட்டி தங்கத்துக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். சரி வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து மக்காச்சோளத்தை இறச்சி விட்டேன். கட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இறச்சி விட்டேங்காட்டி அது இங்கேயே வந்து சாப்பிட்டு இருந்ததா, அதை பார்த்துட்டே வந்து சார் படுத்திருந்தாரு. நிறைய பேர் வந்து சேவ்லலாம் கொஞ்சம் கிளியராக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அது எல்லாத்தையும் கிளியராக வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் சேவல் சேல்ஸ்க்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ சீக்கிரமாகவே அவங்களுக்கான அப்டேட்டுமே கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே நான் வந்து அதை சொல்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு கம்முன்னு வந்து குடித்தங்கத்தை வந்து வேப்பமரத்துக்கு அடியில் கட்டில் போட்டு படுக்க வச்சாச்சு. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்க, நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய்.